மானத்தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். ஒரு வழியாக 2 நாட்களுக்கு பிறகு உடல்நலம் தேடி வந்துவிட்டேன். இதில் நீங்கள் வேறு கலாச்சிருக்கீங்க, இட்லி சாப்பிட்டார் சட்னி சாப்பிட்டாருன்னு. அதுக்கு ஒரு வீடியோ மீம் வேறு வச்சுருக்காங்க. நம்ம எடிட்டிங் டீமில் இருந்து அந்த விவேக் காமெடி ஒன்று இட்லி சாப்பிட்றது. அந்த காமெடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபேன் கீழே விழுந்து இந்த ஓனர் செத்து போவார். எவ்வளோ நல்ல நோக்கத்தோடு உள்நோக்கத்தோடு அந்த எடிட்டர் டீம் செயல்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. இதில் 2 பேர் வந்து நான் இன்னைக்கு சோலோ வரலன்னா ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் சொல்லி கமெண்ட் வேற போட்டிருந்தாங்க. பாலாஜி விக்னேஷ் நினைக்கிறேன். பாலாஜி விக்னேஷ் அப்புறம் இன்னொருத்தர் அதே பாலாஜிங்கிற பேர் உள்ளவர், அவருக்கும் என்னுடைய நன்றிகள். 2 பேர் சேர்ந்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம். அந்த 2 பேரா இன்னும் ஒருத்தர் ஏதானு தெரில, மாபெரும் ஆர்ப்பாட்டத்துக்கு வேறு பிளான் பண்ணியிருக்காங்க. நல்ல வேலையாக அப்படியான ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்து தமிழ்நாடு ஸ்தம்பிக்காமல் காப்பாற்றப்பட்டதற்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி. சரி, ஷோக்குள்ளே போகுது. முச்சதிசோ நான் உங்கள் சுகுணாதிவாக. நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன். ஓகே, இன்றைக்கு நிதி ஆயோக் குழு கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிமிடம் வரைக்குமே அது வந்து முடிவடையவில்லை. அதனால் என்ன பேசப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது பெரிதாக தெரியவில்லை. நரேந்திர மோடி மட்டும் 2047 இந்தியா எப்படி வளர்ந்து விடும், காம்ப்ளான் சாப்பிட்டு வளர்ச்சாகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2014 அதான் சொல்லியிருந்தாரு. 2025 வளர்ந்துரும் அப்படின்னாரு. இப்போ 25 வந்த பிறகு இப்போ தள்ளி வச்சிருக்காரு, கோல் போஸ்ட்டை கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காரு. அப்படின்னா நம்மள எப்போதுமே வந்து மாற்ற மாட்டார் இந்த கோட்டைச்சாமி. தலைகீழாகத்தான் குதிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால 2025 இருந்து கோல் போஸ்ட் இப்போ 2047 போயிருக்கு. அதுவும் அந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான வருஷம். சுதந்திரம் பெற்று கிட்டத்தட்ட 100 ஆண்டு. அது ஏற்கனவே அரசனுடைய சில திட்டங்கள்ல அந்த 47ன்றது உறுதி செய்யப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்குது. அதில் இவர் கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் வந்த பிறகு 47 ஒரு வளர்ச்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம். இப்போ வரைக்கும் எந்த விதமான அப்டேட்ஸும் வரல. அடுத்ததாக வர காணொலியில் வேணால் அதை குறித்தான அப்டேட்ஸை நம்ம கொடுக்கலாம். 2020 எப்படி இந்தியா வல்லரசு ஆகிவிடும் என்று சொல்லி ஒருத்தர் சொல்லிகிட்டே வந்தார். அப்துல் கலாம்னு ஒருத்தர். தனுஷனுடைய பயோபிக்கில் அப்துல் கலாம் பயோபிக்கில் வந்து அரசு அடிக்க போகிறாரு. அந்த 2020 தான் உலகமே நட்டுக்கிட்டு கொரோனாவில் வந்து புட்டுக்கிட்டு போச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்தியா வல்லரசாக ரொம்ப ரொம்ப டல்லரசாக இருந்தது அப்படின்னு அடுத்து 2047 குறிவைத்திருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் இன்றைக்கு என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியலை. அப்படிங்கிறனால அதை பற்றி பேசலாம். கண்டிப்பாக அடுத்த காணொலியில் வந்து பேசலாம். இன்றைக்கு 4:30 மணிக்கு வந்து பிரதமர் மோடியும் அவர் சந்தித்து தமிழ்நாட்டுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தப் போகிறார் என்றுமே தகவல்கள் வருகின்றன. இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் போகிறார் என்றதுமே எடப்பாடி பழனிசாமியிலிருந்து சீமான் வரைக்கும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள்னா, ஸ்டாலின் வந்து அடிபணிந்து விட்டார். இத்தனை ஆண்டுகளாக புறக்கணித்த ஸ்டாலின் இப்போது மட்டும் ஏன் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறார்? ஏன்னா வந்து ஈடி ரெய்டுகள் வந்து நெருக்கிற காரணத்தினால் வெள்ளைக்கொடி காட்டி சரண்டராக போய்விட்டார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை வரிசையாக முன்வைக்கிறார். சீமான் கூட தான் சொன்னார், ஈடிக்கு பயந்துகிட்டு நீங்க அங்க போயிட்டு சமரசம் பேசுறீங்க அப்படிலாம் பேசியிருக்காரு. ஆனா என்னன்னா வந்து இந்த 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர்கள் புறக்கணித்தார்கள் என்பது ஒரு தவறான தகவல். 2022 அப்போல பார்த்தோம்னு சொன்னால் வந்து 2022 அந்த நிதி ஆயோக் கூட்டம் நடந்தப்போ தான் கலைஞருடைய நினைவு நாள் வந்தது. அப்படிங்கிறதுனால தமிழ்நாடு முதலமைச்சர் நேரடியாக செல்ல முடியாத ஒரு சூழலில் நிதியமைச்சரை அனுப்பலாமா அப்படிங்கிறப்ப அன்றைக்கு ஒன்றிய அரசு அது ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படிங்கிறனால அன்றைக்கி வந்து கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல். அதுக்கப்புறம் 2023 வந்து ஜப்பான் பயணம் போயிருந்தார். அதனால அந்த ஆண்டும் கலந்து கொள்ள முடியவில்லை. சென்ற ஆண்டு 2024 தான் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தையும் வந்து தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் வந்து புறக்கணித்தார். என்ன காரணம்னா, தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாடு வந்து நிதி பகிர்வில் வந்து பாரபட்சம் காட்டி புறக்கணிக்கப்பட்டது. பட்ஜெட்டில் வந்து தமிழ்நாடுங்கிற பெயரே இல்லை என்பதை காரணம் காட்டி நிதி ஆயோக் கூட்டத்தை அவர் புறக்கணித்தார். ஒரு புறக்கணிப்பு அப்படிங்கிறது ஒரு அடையாள எதிர்ப்பு. இப்போ ஒரு சட்டசபையில் ஒரு வெளிநடப்பு பண்ணுறாங்கன்னா வெளிநடப்பு பண்ணிட்டு அப்படி வீட்டுக்கு போயிட மாட்டாங்க, திருப்பி வந்து சட்டசபை வந்து உட்காருவாங்க. ஒரு அடையாள எதிர்ப்பு, அவ்வளோதான். இந்த புறக்கணிப்பு என்பது ஒரு அடையாள எதிர்ப்பை தவிர அது வந்து காலகாலத்துக்கு தொடரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ போய் நாங்கள் வந்து வலியுறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதில் 2 கேள்வி இருக்குது. என்னன்னா வந்து இப்போ வந்து ஈடி ரெய்டு வர்றதுனால தான் சரண்டராகத்தான் ஸ்டாலின் போனார் அப்படின்னா, அப்போ வந்து இவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போனது சரண்டராகிறதுக்கு தான் போனாரு அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இருக்காது. 2வது கேள்வி என்னன்னா, சரி ஓகே, அப்படி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணத்தான் ஸ்டாலின் வந்து டெல்லிக்கு போகிறார் அப்படின்னா அப்போ வந்து மோடி வந்து காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்கொள்வாரா? போய் இவர் ஒரு தடவை போய் பார்த்தாலே காம்ப்ரமைஸ்க்கு ஒத்துக்குவார், எல்லாத்தையுமே வந்து விலகி விடுவார்களா? அதுக்கப்புறமேல என்ன நிலைமை இருக்கும்? அப்போ வந்து அதிமுக பாஜக கூட்டணிங்கிறது ஒரு பேருக்கு தானா? இப்போ பாஜக திமுகவோடும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்குதுங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்கிறாரா? அப்போ வந்து மோடி வந்து எல்லா விதமான சமரசங்களுக்கும் தயாராகத்தான் இருக்கிறார். அந்த சமரசத்துக்கு உட்பட்டு தான் நாங்கள் கூட்டணி வச்சுக்கிறோங்கிறத எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்கிறாரா?
என்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் திமுக வந்து சட்ட ரீதியாக எக்கச்சக்கமான வழக்குகளை வந்து மத்திய அரசு மீது தொடுத்திருக்கிறது. நேற்று கூட ஒரு வழக்கு வந்து தொடுத்திருக்கிறார்கள். கல்வி வளர்ச்சிக்கான நிதி 2152 கோடியை வந்து ஒதுக்கவில்லை என்பதற்காக. அதுக்கு முன்னால் பார்த்தோம்னு சொன்னால் அந்த ஆளுநருக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு வழக்கு, அதில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பிய குறிப்பினை எதிர்த்துமே வந்து ஸ்டாலின் அறிக்கை விட்டிருக்கார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக எல்லா மாநில முதல்வர்களாக கூப்பிட்டு வச்சு கூட்டத்தை நடத்துகிறார். அது எந்த இடத்துலையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை எங்கேயுமே அவங்க தளர விட்ட மாதிரி தெரியல. அப்படிங்கிறப்ப ஒரு அலுவல் சார்ந்த ஒரு கூட்டத்துக்கு போனாலே அது சரண்டர் அப்படின்னு சொன்னா, அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய சரண்டரை பத்தி என்னத்தை பேசுறது? அல்லது சீமான் மேல விஜயலட்சுமி வழக்கு வந்த உடனே ஜெயலலிதாவிடம் போய் அவர் சரண்டரான ஒரு விஷயத்தை வந்து என்ன சொல்வது அப்படிங்கிற பல விஷயங்கள் இதுல கட்டாயம். போனாலும் சரி ஒரு கேள்வி எழுப்பப்படுறாங்க, போகலனாலும் ஒரு கேள்வி எழுப்பப்படுது. ஆனா இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்னைக்கு துணை முதல்வர் அவர்கள் ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்காரு. என்னன்னா, ஈடியா இருந்தாலும் சரி மோடியா இருந்தாலும் சரி எங்களுக்கு நாங்கள் அதுக்கு பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா திமுக என்ன அடிமைகள் ஆட்சியா, நாங்க வந்து இங்க இது வந்து கலைஞரனுடைய ஆட்சி நடத்துறோம், அதனால யாருக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோன்ற மிக காட்டமான ஒரு பதிலை இந்த இடிக்கு ரைடு குறித்து கேட்ட கேள்விக்கு பதில் அளிச்சிருக்காரு. அவன் இன்னைக்கு வந்து திருச்சி புதுக்கோட்டைக்கு போயிருந்த உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் கூட ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் என்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. அவர் ஏற்கனவே ஒரு முறை இதே மாதிரி சொல்லியிருக்கார் என்பதுமே குறிப்பிடத்தக்க ஒன்று. உண்மையிலே சரண்டர் ஆகுது அப்படின்னு சொன்னால் டெல்லிக்கு ஸ்டாலின் போயிருக்கக்கூடிய அந்த நாளில் உதயநிதி இப்படி பேச வேண்டிய எந்த அவசியம் இல்லை அப்படிங்கிறதான் தெரிய வருகிறது. பார்க்கத்தானே போகிறோம் வந்து யார் சரண்டர் ஆகியிருக்காங்க அல்லது யார் எது சண்டை போட போகிறாங்கிறத நம்மளும் இங்கே தான் இருக்கும். அதனால் நம்ம பார்க்கத்தான் போகிறோம். எப்படி மோடியை பார்த்தா இங்கே இருக்கிறவங்களுக்கு பயம் இல்லையோ, அதே மாதிரி மோடி வந்து எப்பவுமே ஒரு அச்சத்தில் இருக்காரு. எந்த இடத்துக்கு போனாலும் பாகிஸ்தானை குறித்து பேசிகிட்டு இருக்காரு, அல்லது பாகிஸ்தானுடைய தாக்குதல் குறித்து பேசிகிட்டு இருக்காருன்றதை நம்ம சமீப காலமாக பார்க்க முடியுது. நேற்றைக்கு ராஜஸ்தானில் போய் பேசும்பொழுது என்னுடைய நரம்புகளில் ஓடுவது ரத்தம் அல்ல, சிந்தூர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கொதிக்கும் குங்குமம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஒரு ஊடகவியலாளர் அஜித் அஞ்சுகம் அப்படின்றவர் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. முதல்ல இந்த ரத்தத்தில் குங்குமம் இதெல்லாம் ஓடாது, அப்படி ஓடுதுன்னு சொன்னால் அதையும் நம்பாதீங்க, அது ஓடுறது உடம்புக்கு நல்லதில்லை, குங்குமத்தை யாரும் வாயில் வச்சுக்க கூடாது, குறிப்பாக குழந்தைகள் அதை வந்து பண்ணவே கூடாது அப்படின்றது சொல்லியிருந்தாரு. அதில் என்ன சூசகமாக அவர் சொல்லியிருந்தாருன்னா, இந்த மாதிரி யாராவது வயதானவங்க சொன்னாங்கன்னா அதை நம்பாதீங்க, அது ரொம்ப பொய்யான தகவல் அப்படின்ற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட மோடியை வந்து ஒரு சர்க்காரிசமாக பண்ணியிருக்காரு. ட்ரோல் கண்டென்ட்டாக மோடி இருக்காரு. மோடி வந்து இந்த ரத்தத்தில் ஓடுது, உங்களுடைய உணர்வுகளில் ஓடுது அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற இந்து முஸ்லீமுடைய விரோதத்தை தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருந்தார். குறிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக திருப்புற அப்படி இருக்கிற அரசியலை இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்துக்களை வந்து ஒரு விரோதை போக்க உருவாக்குற ஒரு விதமாக தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தார். அதற்கு பதிலடி கொடுக்குமாக இந்த சிந்தூர் ரத்தம் அப்படின்ற இந்த கதையை ஒரு ஊடகவியலாளர் முடிச்சு வச்சிருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கப்படுது. இல்லை, இப்போ மோடியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் பற்றி பஞ்சு டைலாக் சொல்றப்பெல்லாம் எனக்கு இந்த வடிவேலு காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். தெய்வமே நான் மட்டும் இருந்திருந்தேன்னா உங்கள் கடனை வாங்க விட மாட்டேன் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டப்பிங் வாய்ஸ் கொடுப்பாரு இல்லையா, கிட்டத்தட்ட அந்த காமெடியை தான் முழுக்க மோடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை அவர் எங்கெங்கே பேசுகிறேன்னா, எங்கெல்லாம் ராணுவ வீரர்கள் இருக்காங்களோ, எங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரம் நடக்குதோ, எங்கெல்லாம் பொதுமக்கள் குடிக்கிறாங்களோ அங்கே தான் இந்த பஞ்சு டைலாக்கில் பேசிட்டு இருக்காரே தவிர பாதிக்கப்பட்ட பூஞ்சு பகுதி போல. இன்னைக்கு பார்த்தோம்னா ராகுல் காந்தி பாதிக்கப்பட்ட பூஞ்சு பகுதிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆறுதலை சொல்லி கொண்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒரு தேசத்தினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி பாதிக்கப்பட்ட பகுதி, அது மணிப்பூராக இருந்தாலும் போகிறது கிடையாது, ஜம்மு காஷ்மீராக இருந்தாலும் போகிறது கிடையாது, உட்காந்துட்டு வெட்டியாக பஞ்சு டைலாக் மட்டும் பேசிட்டு இருக்காரு. இவர் இந்த பக்கம் பஞ்சு டைலாக் பேசிட்டு இருக்கார். 8வது முறையாக ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, நான் தாங்க போகிறேன் நிப்பாட்டினேன்னு. அப்போ எந்த விதமான வெட்க உணர்வும் இல்லாமல் கூச்ச உணர்வும் இல்லாமல் இந்தியாவுடைய மானமே இன்னைக்கு உலக அளவில் சந்தி சீர்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல் நான் தான் போராட்டம் நடத்துறேன்னு இன்னொரு நாட்டினுடைய அதிபர் சொல்லக்கூடிய சூழலை அதை எதிர்கொள்வதற்கு எந்த திராணியும் இல்லாமல் இப்படியான பஞ்சு டைலாக்ல பேசிட்டு இருக்காரு. இதுல மோடி ஒரு பக்கம் காமெடி பண்ணியிருந்தா, இன்னொரு பக்கம் வந்து இந்த இந்துத்துவவாதிகள் அதாவது தேச நலன் விரும்பிகள் என்ன காமெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸ்வீட் ஸ்டாலர் கூட மைசூர் பாக்கு பேரை சிரின்னு மாத்துறது, மைசூர் ஸ்ரீ. அதுக்கப்புறமேல எக்கச்சக்கமான இந்த பாக்கு அப்படின்னு வந்தாலே மோதி பாக்குன்றது அதையும் மோதி சிரி அப்படின்னு மாத்திருக்காங்க. அப்ப இந்த கோடம் பக்கத்தை கோடம் சிரிகம், நுங்கம் பக்கத்தை நுங்கம் சிரிகம் அப்படிலாம் மாத்துவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைத்தளத்துல பல கிண்டல்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பாக்கியராஜ் வந்து சிரிக்கராஜ் அப்படின்னு சொல்லி மாத்துவாங்களா, கொட்டைப்பாக்கம் கொழுந்து வெட்டலையும் பார்த்தா கொட்டை சிரியும் கொழுந்து வெத்தலையும் அப்படின்னு சொல்லி மாத்துவாங்களா.
அப்படிங்கிற எக்கச்சக்கமான கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பயங்கர கேலி கூத்து அப்படின்னு தான் கட்டாயம். சங்கிகளுடைய யோசனை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த சிங்கம்புலி இயக்குனர் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, நாட்டுல இருக்கிற அத்தனை புத்திசாலி நம்ம ஊர்ல தானே இருக்கிறான், நீங்க எல்லாம் பண்ணி முட்டி தாண்டா சாவீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி சங்கிகளோட எண்ணத்தெல்லாம் பார்க்கும்போது எப்படி இந்த பாக்க மாத்துறதாலேயே இப்போ அச்சர பாக்கம்னு இருக்கு, அங்க போயிட்டு அச்சர ஸ்ரீன்னு மாத்துவீங்களா, இல்ல ஈஞ்சம் பாக்குன்றதுக்கு ஈஞ்சம் ஸ்ரீன்னு மாத்துவீங்களா? பேர் பாக்கியலட்சுமி. ஆமா, பாக்கியலட்சுமி நாள்ல இருந்து ஸ்ரீலட்சுமின்னு மாறிடும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான இடத்துலதான் இது போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல அவ்வளவு அட்ராசிட்டி நடக்கிறது. இதுல மத்திய பிரதேசத்தெல்லாம் பார்த்தோம்னு சொன்னா ஒரு நோயாளி வந்து ஹாஸ்பிட்டல் அரச மருத்துவமனை இருக்காரு, கைவிரல்களை வந்து எலி கடிச்சு சாப்பிட்டுருது. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா அங்கெல்லாம் பாம்பு கடிச்சா அல்லது விஷ ஜந்துக்கள் கடிச்சா அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் வழங்கப்படுதுங்கிறதுக்காக 11 கோடி ரூபா மோசடி வந்து நடந்திருக்கிறது. பாம்பு கடிக்காமே வந்து ஒரு பெண்மணியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 29 தடவை வந்து இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க. 1,16,00,000 ரூபா வந்து இன்சூரன்ஸ் தொகை மட்டும் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இந்த பக்கம் பார்த்தோன்னா இந்த மாதிரியான மோசடி நடக்குது. அந்த பக்கம் தேசப்பட்டுங்கிற பேர்ல இப்படியான காமெடிகளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இது எங்கே போய் முடியும்னே தெரில. அடுத்ததா தமிழ்நாட்டில் ஒரு மகான் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் வந்து ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்களில் பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் பள்ளிக்கூடங்கள்லாம் பேசியிருந்தார். அப்போ அவர் பேசும்பொழுது சர்ச்சைக்குரிய வார்த்தைகள், குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் வந்து முன் ஜென்மத்தில் பாவம் பண்ணதால தான் இந்த ஜென்மத்தில் இப்படி பிறந்திருக்காங்க அப்படின்னு பேசும்போது அது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுப்பட்டது. அப்போது கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற திரு அன்பில் மகேஷ் அவர்கள் கூட என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வந்து என்னுடைய ஆசிரியர் நீங்கள் வந்து ஏளனம் பேசி போயிருக்கீங்க, விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். அது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பிடுச்சு. அதன் பிறகு அவர் கொஞ்ச நாள் வந்து சிறையில் இருந்தார், மீண்டும் ஜாமீனில் வந்தார். இப்போ என்னன்னா அவர் வந்து தன்னுடைய அந்த பரம்பொருள் அறக்கட்டளை அப்படின்ற அந்த அறக்கட்டளையை மூடுவதாக ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. இந்த அறிவிப்பு என்பது அவர் எதனால் கொடுத்தன்னா அது என்னுடைய ஒரு சுயநலம் தான், நான் வந்து பக்தியில் முக்தி அடைய போகிறேன், நான் பக்தியில் திரும்பவும் ஆராய்ச்சிக்குள்ள ஈடுபட போகிறேன், நான் ஒரு உச்சத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தனிப்பட்ட கருத்தை தான் சொல்லியிருக்காரு. ஆனால் என்னென்னா நம்பாளுங்க விசாரித்து வெளியில் நியூஸை போட்டுட்டாங்க. என்னென்னா இவர் சும்மாலாம் பண்ணலை, அந்த பரம்பொருள் அறக்கட்டளை வந்து திருப்பூரில் இயங்கிட்டு இருந்தது. அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபரோடது. அதை வந்து அறக்கட்டளை மூலயமா வாங்கிட்டார். எப்படி வாங்குறாருன்னா இந்த சீமான் திரள் நிதி திரட்டுற மாதிரி அவரும் ஒரு திரள் நிதியை போட்டிருக்காரு. பரம்பொருள் அறக்கட்டையிலேருந்து ஒரு இடத்த வாங்க போகிறோம், அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வருது, உங்களால் முடிந்த உதவியை கொடுங்கன்னு சொல்லி வாங்கியிருக்காரு. வாங்கி அந்த இடத்தையும் முழுவதுமாக முடிச்சுட்டு அவர் பேரில் பட்டா போட்டாச்சு. இன்னைக்கு அந்த பரம்பொருள் அறக்கட்டளையை மூடிட்டு அவர் என்ன போடுறாருன்னா இனிமேல் யாரும் பரம்பொருள் அறக்கட்டளைக்கு எந்த பணத்தை வாங்க வேண்டாம், நான் வந்த காரியம் முடிஞ்சிருச்சு, எனக்கான இடம் வந்து பதிவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி மூடியிருக்காரு. இந்த மாதிரியான போலி சாமியார்களை அல்லது பக்தின்ற பேரில் நம்பிக்கிட்டு பல பேர் வெளிநாடுகளில் இருந்து ஆஸ்திரேலியாலாம் இவருக்கு வந்து அறக்கட்டளைக்கான அந்த அலுவலகம்லாம் இருக்குது. இப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் இவரை நம்பி பணம் போட்டிருக்காங்க. என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. இப்போ திருப்புன்னு மூடிட்டு நான் வந்து முக்தி அடைய போகிறேன் அப்படின்னா அந்த போட்ட காசில் யார்கிட்ட போய் திரும்ப கேட்பாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி நம்பிக்கிட்டு மக்கள் ஏமாறுறாங்க. முக்தி அடைகிறதுக்கு டெபாசிட் போட்டது வட்டி அடைகிறதுக்காக. அதாவது இன்னைக்கு வந்து ஒரு லாபகரமான பிஸ்னஸ், பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் லாபகரமான ஒரு பிஸ்னஸும் அது கண்டிப்பாக ஆன்மீகம் தான். ஆசிரமம் அப்படின்னு போட்டு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசலாம், எதை வேண்டுமானாலும் உளறி கொட்டலாம். அதை வந்து காது கொடுத்து கேட்பதற்கும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை வந்து கொட்டுவதற்கும் ஏராளமானவர்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை வெளிநாட்டிலிருந்து இருக்கிறார்கள். அப்படிங்கிறனால தான் இப்படியான ஒரு விஷயம் வந்து இவருமே வந்து பரம்பரையுடைய பழைய கதைகள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் சாதாரணமாக வந்து ஒரு கலக்கப்போவது யாரில் வந்து ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு ஜூனியர் காமெடியன் அவர். ஆமாம், இப்போ அந்த ஸ்டாண்டப் காமெடியை தான் ஆன்மீகத்தின் பேரில் அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த பரம்பொருள் அப்படிங்கிறது மிகப்பெரிய மோசடி. இப்போ பல பேர் இதுக்கு முன்னால் வந்து எத்தனையோ ஆனந்தாக்கள் பண்ணிய ஒரு மோசடியை வந்து இப்போ மகாவிஷ்ணுங்கிற பேரில் பண்ணார். இப்போ அந்த வியாபாரம் பெரிய அளவில் ஈடுபடலைங்கிறவும் கிடைச்ச வரைக்கும் சுருட்டின வரைக்கும் லாபம் அப்படிங்கிற அடிப்படையில் அதை இவர் பண்ணிக்கிற பரம்பொருள் வேறு வந்து கனவுல சொல்லிச்சான். ஏற்கனவே ஓபிஎஸ்க்கு வந்து கனவுல ஜெயலலிதா சொன்னது மாதிரி இவருக்கு சொன்னதுனால இவர் இப்போதைக்கு அதை வந்து முடிக்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்காரு. ஆனாலும் இந்த வியாபாரத்தை வேற வேற வழியில் வந்து இவர் கன்னியூ தான் பண்ணுவார். இவர் விட்டால கூட இன்னொரு இதே மாதிரி பரம்பொருள் மாதிரி இன்னொரு அரும்பொருள் வந்து இன்னொரு இந்த பொருளை வைத்து வியாபாரம் பண்ணுவதற்கும் வந்து சளைக்க மாட்டார்கள். இது வந்து காலகாலத்துக்கும் ஏமாற்றுபவர்கள் இருக்கிற வரைக்கும், ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள்ங்கிற அடிப்படையில் இந்த ஆன்மீக வியாபாரம் வெகு ஜோராக நடக்கத்தான் செய்யும். கட்டாயம். எப்படி பரம்பொருள் இடத்தை வந்து ஆட்டையை போட்டு கடைசியில் கடையை மூடிட்டு போனாரோ அதே மாதிரி கீழடி ஆராய்ச்சி வெளியிட்டு கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் ஆன பிறகும் இன்ன வரைக்கும் ஒன்றிய தொல்லியல் துறை அதை வந்து வெளியிடாமல் இருந்தது. அது குறித்து நேற்றைய முச்சந்தி ஷோலையும் பேசியிருந்தோம். சு வெங்கடேசன் ரொம்ப கடுமையாக அதை குறித்து அறிக்கையெல்லாம் வெளியிட்டிருந்தார், பேசியிருந்தார். இன்னைக்கு அது குறித்து அந்த ஆய்வை மேற்கொண்ட
அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஆமாம், ஆக்சுவலாக அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன பதிலளி கொடுத்துருக்காங்கன்னா, ஏற்கனவே ஆய்வறிக்கை, அதாவது சமர்ப்பிக்கப்பட்ட ஆய்வறிக்கைங்கிறது ரொம்ப சரியாகத்தான் இருக்கிறது. அந்த ஆய்வறிக்கையில் எந்த விதமான மாற்றமும் தேவையில்லை. காலவரிசைப்படியும் அடுக்கல் வாரியாகவும் தான் இந்த தரவுகளும் ஆவணங்களும் இணைக்கப்பட்டுள்ளன. அகழாய்வு தொடர்பான வரைபடங்கள், தட்டுகள், படங்கள் எல்லாமே வந்து இணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால இதை வந்து அறிவியல் முறைப்படி ஆய்வு செய்து தான் கிமு 800 கிமு 500க்கு உட்பட்ட ஒரு, அதாவது 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 5ஆம் நூற்றாண்டு காலகட்டம், கிமு காலகட்டத்தில் தான் இந்த கீழடிவு அப்படிங்கிற நாகரிகம் இருந்திருக்க வேண்டும் என்பதே இது வந்து ஆதாரபூர்வமாகத்தான் வந்து சமர்ப்பித்திருக்கேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆய்வறிக்கையை சமர்ப்பித்திருக்கார். ஏற்கனவே அமர்நாத் ராமகிருஷ்ணன் இப்படியான கீழடி அகழாய்வை வந்து பல ஆண்டு காலம் இந்திய தொல்லியல் துறை கீழடியை வந்து அகழாய்வை தொடங்கி அதை அப்படியே கடப்பில் போட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அமர்நாத் ராமகிருஷ்ணனை அந்த ரிப்போர்ட் வந்து சப்மிட் பண்ண விடாமல் பண்ணாங்க. அப்புறம் அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போய் மைசூர் அருங்காட்சியகத்தில் வைத்தாங்க. ஒவ்வொரு முறையுமே சட்ட போராட்டம் நடத்தி தான் அமர்நாத் ராமகிருஷ்ணனை திரும்பி கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி, அல்லது அகழாய்வை தொடர்ந்ததாக இருந்தாலும் சரி, மிகப்பெரிய போராட்டம் நடத்தி தான் இந்த தொல்லியல் அகழாய்வுகள் நம்ம மேற்கொண்டோம். இப்போ என்னன்னா, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த ஆய்வறிக்கை சமர்ப்பிக்க விடாமல் மறுபடியும் முட்டுக்கட்டையை போடுவதற்கான ஒரு முயற்சிகளில் ஒன்றியடிச்சிருக்கிறது. காரணம் என்னன்னா வந்து தமிழர்களுடைய நாகரிகம் என்பது, திராவிட நாகரிகம் என்பது ஒரு தொன்மையானது, அதுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு ஆரிய ஒரு மனோபாவத்திலிருந்து தான் இதை வந்து மறுபடி செய்கிறார்கள். ஆனால் இதை வந்து உடைத்து மீண்டும் வந்து நம்முடைய நாகரிகத்தை வந்து நிலைநாட்டக்கூடிய போராட்டத்தில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். அமெரிக்காவுடைய ஒரு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் ஹார்வர்டு யூனிவர்சிட்டிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்போ என்ன, ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் வந்து உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் போய் படித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய சொல்ல இனிமேல் வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கக்கூடாதுங்கிற ஒரு விதியை டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வருவதற்கு முயற்சித்திருக்கிறார். என்ன, டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றதற்கு பிறகே பல அதிரடி நடவடிக்கைகள் மூலமாக அமெரிக்காவும் சரி மற்றவங்களையும் சரி அள்ளோட வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி ஒரு கோமாளியின் கையில் ஒரு அதிகாரம் கிடைத்தால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான நம்முடைய காலகட்டத்துடைய சாட்சியமாக டொனால்ட் ட்ரம்ப் இருப்பதை நம்ம பார்க்கலாம். ஏன் இந்த ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தின் மேலே வந்து இவ்வளோ பெரிய காண்டில் வந்து அவர் இருக்கிறார் அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் அரசியல் ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்கள். அவர்கள் குறிப்பாக இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பை, பாலஸ்தீனத்திற்கு எதிரான இஸ்ரேலுடைய போரையும் வன்முறையும் எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களில் வந்து கலந்து கொள்கிறார்கள். அப்படிங்கிறதுனால அதனால வந்து நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருந்தவர்களாம் நாடு கடத்துறாங்க. இந்தியாவில் இருந்த ஒரு மாணவருமே அதில் அடக்கம். அவர்கள் வந்து அப்படியாக நடவடிக்கைகள் ஈடுபடக்கூடாதுங்கிறத மறுபடி வலியுறுத்துகிறார். ஆனால் ஹார்வர்டு பல்கலைக்கழகம் என்பது நாங்கள் வந்து எங்களுடைய நிர்வாகம் வந்து ஒரு சுயாட்சி நிர்வாகம், இதில் நீங்கள் தலையிடக்கூடாதுங்கிறத அவங்க மறுபடி வலியுறுத்துகிறார்கள். அதனால வந்து அது ஹார்வர்டு பல்கலைக்கழகத்துடைய கட்டமைப்பையை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காக இப்படியான ஒரு விஷயத்தை வந்து எடுக்கிறார். இங்கே இந்தியாவில் பார்த்தோன்னா ஜேஎன்யூ அப்படிதான். டெல்லி ஜேஎன்யூ யூனிவர்சிட்டி, ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் என்பதும் அரசியல் ரீதியாக சுயமாக சிந்திக்கக்கூடிய மாணவர்கள் நிரம்பிய ஒரு பல்கலைக்கழகம். அதில் குறிப்பாக இடதுசாரிகளுடைய ஆதிக்கம், செல்வாக்கு மிக்க ஒரு பல்கலைக்கழகம். பொதுவாக மாணவர் சங்க தேர்தலில் இடதுசாரிகள் வெற்றி பெறுங்கிறது தான் ஒரு வழக்கம். இப்போ நடந்து முடிந்த மாணவர் சங்க தேர்தலில் கூட இடதுசாரிகளுடைய தொழிற்சங்கங்கள், மாணவர் சங்கத்தை சேர்ந்த தோழர்கள் தான் வந்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதனாலேயே அதை சீர்குலைக்க வேண்டும் என்பதற்காகவே இவங்க ஏபிவிபி, சிந்துத்துவ அமைப்பான மாணவர் அமைப்பான ஏபிவிபியும் ஒன்றிய அரசுமே வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டத்து போராட்டம் நடந்தப்போ வந்து உள்ள புகுந்து தாக்குதலும் நடத்துனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அங்கேயுமே பழிவாங்கும் நடவடிக்கைகள் பலவற்றை மேற்கொண்டார்கள். ஆக மொத்தம் வந்து கற்றோரை காமருவர் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ அதே மாதிரி வந்து இந்த வலதுசாரிகளை காமருவாங்க மாதிரி இங்கே மோடி அரசு என்ன செய்கிறது அதையே தான் அங்கே டொனால்ட் ட்ரம்ப் செய்து கொண்டிருக்கிறார். இது உண்மையிலே கல்வி உரிமைக்கும் மாணவர்களுடைய அரசியல் சிந்திக்கும் உரிமைக்கும் எதிரானது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று. கரெக்டாக எப்படி இங்கே கல்விக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து முட்டுக்கட்ட போகிறாரோ அதே மாதிரி இங்கே இருக்கிற ஒரு கட்சியிலேருந்து புதுசாக ஒரு ட்ரெண்டிங் விமன் வந்து ஒருத்தங்க வந்து முட்டுக்கட்ட போட பார்க்குறாங்க. அது குறிப்பாக என்னென்னா, சமீபத்தில் நீயா நானா ஷோவில் வந்து ட்ரெண்டானவங்க இந்த கும்மி டான்ஸர் சங்கீதா அப்படின்றவங்க என்னை வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணி என்னை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு அங்கே அழுது ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாங்க. அப்புறம் அதை பற்றி விசாரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெண்டானதை வச்சு சம்பாரிச்சிருக்காங்க. நிறைய இன்ஸ்டாகிராமில் வீடியோலாம் போட்டிருக்காங்க. ஒரு கடைக்கு போயிட்டு அந்த ப்ரொமோஷன் வீடியோஸ்லாம் போட்டு ஏர்ன் இருந்திருக்காங்க. இப்போ அந்த அம்மா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தாவேக்கால போய் இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக அந்த மாநாடு நடந்த பிறகு, நான் விஜயோட ஃபேனு, ஆனால் மாநாடு நடந்த பிறகு விஜய் அண்ணா கட்சியில் போய் ஜாயின் பண்ணால் நல்லது தானே அப்படின்ற மாதிரி நினச்சி போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நேற்றைக்கு ஒரு அரிதிலும் அரிதாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அந்த இன்டர்வியூவில் அவங்க பேசுகிறது தான் ரொம்ப பெரிய ஆச்சரியம். ஏற்கனவே டிவிகேக்கு நம்ம ஆளுங்க விளக்கம் வச்சுருக்காங்க, தற்கூரிகள் வெற்றி கழகம்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட அந்த இன்டர்வியூ பார்த்த பிறகு தற்கூரிகள் வெற்றி கழகமாக தான் ப்ரூவ் ஆகுது. என்னென்னா பேசுகிறாங்கன்னா, எப்படி இருந்தாலும் நீங்கள் எந்த ஆட்சி வந்தாலும் கஷ்டம் தான் பட போகிறீங்க. 5 வருஷம்
இந்த ஆட்சி வந்தாலும் சரி அந்த ஆட்சி வந்தாலும் கஷ்டம் தான் பட போகிறீங்க, நீங்கள் உழைச்சாதான் உங்களுக்கு சோறு, அதே மாதிரி நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் அதான் பண்ண போகிறோம், அதனால் எங்ககிட்ட ஒரு 5 வருஷம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் அவர்கள் இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். பாவிகளை நான் கஷ்டப்பட்டு கட்சியை துவங்கினா நீங்கள் இப்படி பேசி கட்சியை உடச்சி விட்டுருவீங்க பொழுது சேர்ற 4-5 பேர் கூட சேர மாட்டாங்கன்னு. கிட்டத்தட்ட அந்த கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு இன்ஃப்ளூயன்சராக தான் இருக்காங்க. ஒட்டுமொத்த இன்ஃப்ளூயன்சரும் ஒரு கட்சியில் சேரணும் அப்படின்னா அது டிவிக்கே தான் கரெக்டாக இருக்குது. யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்ட் ஆகிறாங்களோ, யாரெல்லாம் யூடியூப்பில் ட்ரெண்ட் ஆகிறாங்களோ அவங்க எல்லாமே டிவிக்கில் போய் சேர்ந்துடுறாங்க. இதில் என்னென்னா, நம்ம ஏற்கனவே இங்கே ஒரு பொதுப்படையிலான ஒரு வார்த்தைகள் சொல்லுவாங்களே, கல்லூரிகளில் பள்ளிக்கூடங்கள்லாம் இந்த ஜாதி கேட்கக்கூடாது, ஒரு பொது புத்தியிலேருந்து ஒன்று சொல்கிறேன், சர்டிஃபிகேட் ஜாதி இருக்குது, சர்டிஃபிகேட் கிழிச்சு போட்டுட்டோம்னா ஜாதியெல்லாம் ஒழிஞ்சிடும். அதே மாதிரி இந்த அம்மா என்ன சொல்லியிருக்காங்க, நான் வந்து கவுண்டரு, நீ எப்படி வந்து கிறிஸ்துவ விஜய் ஆதரிக்கலாம் அப்படின்னு அந்த அம்மா கிட்ட கேள்வி கேட்டாங்களாம். நான் ஜாதியை ஒழிக்கணும்னு பாடுபடுறேன், அண்ணன் விஜய் அவர்களும் ஜாதியை ஒழிக்க தான் பாடுபடுறாரு, அதனால் நான் விஜய் கூட இருக்கிறதா சரியாக இருக்கும். முதல்ல எதுக்கு ஜாதி, எதுக்கு ஸ்கூலில் ஜாதி கேட்குறீங்க, எதுக்கு ஜாதி சர்டிஃபிகேட், இதெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா ஜாதி ஒழிஞ்சிரும், ஜாதியை விட்டு வந்து கல்யாணம் பண்ணுங்க அப்படின்லாம் பேசியிருக்காங்க. லாஸ்ட்டாக சொன்ன வார்த்தை வேணா ஏற்றுக்கலாம், ஆனால் சர்டிஃபிகேட்டை கிழிச்சு போடணும், சர்டிஃபிகேட்டை தூக்கி போடணும் சொல்லும் போதுலேருந்து தெரியுது நீங்கள் யாருன்ட்டு. அதை சொல்லுவாங்கல்ல, வடிவேல் ஒரு படத்தில் வேஷம் போட்டுட்டு வருவார், மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டேன்ற மாதிரி உங்களுடைய கொண்டையை மறந்துட்டு நீங்க உண்மையை உளர்றீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சாதிய அழுக்கு கிட்டத்தட்ட அப்படியே வெளியில தெரிஞ்சிருக்கு அப்படின்னு இருக்குதான் இந்த கொள்கை தலைவர் அம்பேத்கர் பெரியார். அது கொள்கை என்னன்னே தெரியாம இருக்கிறதுங்கிறது தான். அதான் வெறுமனே ஒரு ஐக்கான மட்டுமே வந்து கொள்கை தலைவர்களை வைக்காம அடிமட்டம் வரைக்கும் அரசியல் மையப்படுத்துறதுனா இந்த மாதிரியான அரைவேக்கட்டுத்தனமான ஆட்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. பார்ப்போம் எந்த அளவுக்கு அது அரசியல் மையப்படுத்த போறாரு அப்படிங்கிறத. ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகம், மத்திய பிரதேசம் சொல்லிட்டு பல நாடுகள் சுற்றி பல மாநிலங்கள் சுற்றி வந்திருக்கிறோம். அடுத்து பார்த்தோம்னா இங்கே உள்ளூரில் வந்து பக்கத்துலைக்கு பாயசம் போடுங்கிற மாதிரி பிரேமலதா வந்து எப்படியும் அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒளிஞ்சிடும். இந்த வின்னர் படத்தில் வடிவேல் சொல்றல, நீ அந்த பொண்ணை லவ் பண்ணா என்ன, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணா, எப்படியா இருந்தாலும் அந்த குடும்பம் நாசமாக போகணுங்கிற மாதிரி நமக்கு ராஜ்யசபா எம்பி சீட்டு தராமல் இவங்க என்னடா கூட்டணி வைக்கிறது, அது எப்படி ஒளியணுங்கிற மாதிரியான ஒரு நல்ல நோக்கத்தோட இருக்காங்க. எப்படி நம்ம அடியில வைத்தறிச்சலோட சொன்ன மாதிரியே இருந்தது. நம்ம இரிட்டேஷன் எல்லாம் இப்படி நல்ல நோக்கத்தோட இருக்காங்க, அதே மாதிரியே வந்து பிரேமலதாவும் இருக்கிறார்கள். இப்படி எல்லாருமே நல்ல நோக்கத்தில் இருந்தாங்கன்னா நாடு வல்லரசு 2047 இன்னும் 2 வருஷத்துலேயே வந்து வல்லரசு ஆகிவிடும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். வாழ்த்துவோம். மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்ச்சியாக தொடர்புகள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை தட்டுங்க. மீண்டும் நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.